அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு தேங்காய் துருவல், 1/4 கப்பு ரவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். இப்போ நான் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன், பெரிய தேங்காய். அது மேலே இருந்த கருப்பு தூளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம துருவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். கலர் மாறக்கூடாது, கலர் வெள்ளையாகவே இருக்கணும். இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரைய விட்டுடலாம். நல்லா கைவிடாமல் கரையிடும். இந்த மாதிரி நுரைச்சி வரும்போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வற்றினா நமக்கு ஒரு கம்பி பதம் பாகு வரும். நம்ம இப்படி கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் இப்படி வந்தால் போகிறோம். அது ஒரு கரெக்டான ஒரு பதம். இப்போ நம்ம இந்த தேங்காயும் ரவையும் சேர்த்து வச்சுருக்குறோம். அதுவும் 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சும்மா பஞ்சு மாதிரி இப்படி வாயில் போட்டால் கரையிறதே தெரியாது. அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட்டு. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இதை எப்படியே நம்ம அல்வா மாதிரி கூட ஒரு ஸ்பூனில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை இதை கொஞ்சம் நல்லா கெட்டியாக உரைய வச்சு துண்டு போட்டு துண்டு துண்டாகவும் நம்ம சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கடைசியாக நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்தால் அது சரியான பதமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு நெய் தடவி ஒரு தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம தட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். தட்டில் போட்டு சமமாக பண்ணி நல்லா லெவல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரமெல்லாம் பாருங்கள், நெய் அப்படியே நிற்குது. இது கொஞ்சம் ஜாஸ்தி நெய் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். நான் தடால்னு அந்த பாட்டிலை கவுத்து விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூசணி விதை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பாதி ஆறினப்போ நம்ம கத்தி வச்சு துண்டு துண்டாக போட்டோம்னா நல்லா துண்டு வரும். நல்லா ரொம்ப ஆறிடுச்சுன்னா துண்டு வராது. பாதி ஆறும்போது நீங்கள் கட் பண்ணி துண்டு போட்டுக்குங்க. இந்த மாதிரி நான் போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.